நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறது வந்து சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சார்ட்ஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளோட ட்ரேடிங் டிசிஷனாகவே இருக்கும். அது நம்ம வந்து புல் பேக் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நமக்கு தேவைன்னா அந்த கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த கேண்டில் வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய பேட்டிலே நடக்கும். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் நமக்கு என்ன கிரீன் கேண்டில் அண்ட் ரெட் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. பட் நம்ம என்னதான் இது எல்லாமே பார்த்தாலும் தெரிஞ்சாலுமே இந்த கேண்டில்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு மேலோட்டமாக தான் தெரியுமே தவிர உண்மையிலேயே அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. நம்ம ஜஸ்ட் மேலோட்டமாக தான் சார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் பேஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ இல்லை இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கேண்டில்ஸ்குள்ளே என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணுன்னு அவங்க டிசைட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணது தான் என்ன அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே குறைவு. இதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் ஃப்ளோனா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலுமே அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலுமே இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கணும். அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனாலே இதை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட டே டு டே ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம். ஆனால் தன்னில் நாங்கள் எப்பயுமே என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் டூல் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா ட்ரேடர்ஸுமே அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் அவங்க அதை வந்து எஃபெக்டிவாக அவங்களோட ட்ரேடிங் கரியருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட இது. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்டர் ஃப்ளோ ஆன் டெக்ஸ் T3. எஸ், இப்போ நம்ம டெக்ஸில் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் ஃப்ளோவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ரொம்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் பிஃபோர் தட் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அபவுட் ஆர்டர் ஃப்ளோ. ஜென்ரலாக இதில் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அதை எப்படி நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும், விஜிட்ஸாக வந்து வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் வந்து ஏன் இது ரொம்ப பாப்புலர், ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷன் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. பட் ஏன் இது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆகிருக்கு, இதுக்குள்ளே இருக்க முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன, இதுக்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் என்ன, இதில் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க முடியும், ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து இதில் நம்ம பண்ணக்கூடாத 3 முக்கியமான மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, ரியல் டைமில் ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி என்டர் ஆகுதுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறதா வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல் சார்ட் மாதிரி இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். என்னென்னா, அதாவது இதில் பார்க்கக்கூடிய ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் என்னென்ன நார்மல் சார்ட்டில் எல்லாமே இதில் என்ன நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அக்ரஸிவ் பையர்ஸ், அக்ரஸிவ் செல்லர்ஸ், அதே மாதிரி வந்துட்டு பிட் அண்ட் ஆஸ்க்கு, வால்யூம் இம்பேலன்ஸு, லிக்விடிட்டி, அப்சார்ப்ஷன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. டெல்டா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது நான் உங்களுக்கு காட்டும்போது இன்னுமே புரியும். ஓகே, ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்க்க முடியும், ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து முக்கியமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ யார் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா, பையர்ஸா செல்லர்ஸா அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியும். ஸோ இதனால தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங், இல்லைனா ஸ்கேல்பிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, தென் வந்து இண்டெக்ஸ் ட்ரேடிங்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இது வந்து ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஆர்டர்ஸ் வந்து ரியல் டைமில் நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படி வருதுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இதில் சில டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் உண்மையிலே இது எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட விண்டோஸ் ஆர் மேக்கில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்லேயுமே டெக்ஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் தன் அக்கௌண்ட்டை வச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு எம்டி ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி எடுத்திருக்கேன் ட்ரேடிங் செட்டப்காக. ஸோ இதில் விஜிட்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலுமே ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ இந்த இடத்துல இருக்கும். இதை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் சார்ட்டுக்கு இது வராது. இப்போ ஒரு நான் நிஃப்டிக்கு பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் வச்சு
நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து கரண்ட் மந்த் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து டைம் ஃப்ரேம் 1 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட் வரைக்கும் நீங்கள் இதில் ஆர்டர் ஃப்ளோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பற்றி நம்ம லேட்டராக வரலாம். ஏன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மேபி ஆர்டர் ஃப்ளோ தெரிஞ்சவங்களுக்கு மேபி இது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஆர்டர் ஃப்ளோ பற்றி தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா சைட்லலாம் இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் டோன்ட் வரி அபவுட் தட், நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னதான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாமே, அது எல்லாமே வந்து பாப்புலர் ஆகுமானா ஆகாது. பட் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பாப்புலர் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு ₹100 ₹150 போயிருக்குன்னா இது ஏன் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. லெட்ஸே வந்து இதுக்குள்ளே உண்மையிலேயே வால்யூம்ஸ் எப்படி இருந்திருக்கு, இது வந்து ஏன் இங்கிருந்து கரெக்டாக இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஒவ்வொரு கேண்டில் பை கேண்டிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை தான் என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ. ஸோ தட் வந்து ஃப்ளோ அது எப்படி இருக்குது, ஆர்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஸோ அதனால தான் அவங்க அதை யூஸும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்தியன் ட்ரேடர்ஸே வந்து இதை ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தட் வந்து அப்கமிங் டேஸில் இது இன்னுமே வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இது எல்லாமே இருந்தாலுமே இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோவை டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஃபவுண்டேஷன் லெவல் கிளியராக இருக்கணும். ஃபவுண்டேஷன் லெவல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பேசிக்காக ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா என்ன, அதேமாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், லிக்விடிட்டி, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், ஸோ இந்த மாதிரி பேஸ் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இதை வந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா பிட் அண்ட் ஆஸ்க். இப்போது ஜென்ரலாக வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட் அண்ட் ஆஸ்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். சைடில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வால்யூம்ஸ் இருக்கும். அப்போது இந்த பிட் அண்ட் ஆஸ்க் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஒரு பை கொடுக்குறோம் நமக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை. பிட்டு ஆஸ்க்கு இப்படியே மேட்ச் ஆகி தான் ஒவ்வொரு ட்ரேடுமே, எவ்ரி சிங்கிள் ட்ரேட் நீங்கள் பண்ணுறதுமே ஒவ்வொரு டைம் மேட்ச் ஆகி தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுதும், அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இந்த பிட் அண்ட் ஆஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதை வந்து உங்களுக்கு பேசிக்காக பிட் அண்ட் ஆஸ்க்னு என்னென்னு தெரிஞ்சுன்னா ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இதுலேயே கூட பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எடுத்துருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்கு 2 சைடில், இப்போ இது வந்து ரைட் சைடில் க்ரீன் கலரில் இருக்கும், இது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஒரு வால்யூம்ஸ் எல்லாமே, இது வந்து பையிங்கான வால்யூம்ஸ். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா எந்த சைடில் அதிகமாக இருக்குது, ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையும் எப்படி இருக்குது. இப்போ லெட்ஸே நமக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட் வந்து 23,487 இருந்து 23,421 வந்திருக்குங்கிறதான் தெரியுமே தவிர ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையும் எப்படி ஆர்டர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையுமே ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு அடுத்து டெல்டா. இப்போ டெல்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போது அதாவது வந்துட்டு நீங்கள் இப்போ டோட்டல் பை வால்யூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டோட்டல் பை வால்யூம் மைனஸ் டோட்டல் செல் வால்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டெல்டா. இப்போது இந்த டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம இது என்ன சொல்லுவோம்னா அக்ரஸிவ் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது டெல்டா நெகட்டிவாக இருக்குன்னா அக்ரஸிவ் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டெல்டா அண்ட் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரைஸும் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஆனால் மூவும் ஆகலாம் சில டைம். இப்போ லெட்ஸே வந்து ப்ரைஸும் மேலே போகும்போது டெல்டாவும் மேலே போகலாம், விச் மீன்ஸ் டெல்டா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் டெல்டா வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அண்ட் இம்பேலன்ஸ். இப்போ அப்சார்ப்ஷனை ரொம்ப சிம்பிள். இப்போது
அக்ரஸிவ் பையர் வர்றாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க கீப் ஆன் பை பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் ப்ரைஸ் மேலே போக மாட்டேங்குது அப்படின்னா அந்த எல்லா பை ஆர்டர்ஸுமே யாரோ ஒருத்தர் வந்து அப்சார்ப் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் அது எல்லாமே ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீக்கான ஒரு ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா ட்ராப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்சார்ப்ஷன். இப்போ இதே இது வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு அதுக்கான வால்யூம்ஸ் இருக்கும். இப்போ கம்ப்ளீட்லி பையர்ஸோட கண்ட்ரோலில் மட்டுமே இருக்கும்போது கேண்டில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இம்பேலன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்னொரு சைடில் வந்துட்டு வால்யூம்ஸ் கிடையாது, ஒரு சைடாக மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இந்த ஃபுட் பிரிண்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா, ஓகே இப்போ மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இன்னுமே இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இப்போது ஃபைனலாக 6th ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் வால்யூம் ஃபுட் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கூடவோ இல்லைனா ஒரு இண்டிகேட்டர் கூடவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு விவேப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் விவேப் கூட இதை வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் லேயராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஆனால் வெறுமனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வால்யூம் ஃபுட் பிரிண்ட் மட்டும், அதாவது இந்த ஆர்டர் ஃப்ளோ மட்டுமே ஒரு ப்ரைமரி டூலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்டர் ஃப்ளோங்கிறது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த கரண்ட் கேண்டில் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் அந்த கேண்டில் உண்மையிலேயே ஒரு நல்ல கேண்டிலா அப்படின்னு பார்க்கறக்காக யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறது, மூமெண்டம் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகும், ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதெல்லாமே என்னென்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது, அங்கே ஆர்டர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும், அதர்வைஸ் நீங்கள் அதை விட்டுறலாம். ஸோ இப்போ இதெல்லாமே என்னென்னா ஒரு பேசிக்கான திங்ஸ் தான். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் பண்ணக்கூடாத 3 முக்கியமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கேண்டில் பார்க்குறத காட்டிலும் இப்போ ஆர்டர் ஃப்ளோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ஒவ்வொரு சைட்லேயுமே ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையுமே நமக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, டோட்டல் டெல்டா எப்படி இருக்குது, உண்மையிலேயே அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இதை வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எப்பயுமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேண்டிலில் வந்து என்ன வால்யூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவை தவிர, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரைஸ் ஆக்ஷனோ இண்டிகேட்டர்ஸோ வச்சு யூஸ் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் ஃப்ளோவை செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக். நீங்கள் பிளைண்டாக வந்து இது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பர்டிகுலர் கேண்டலுக்கு என்ன ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்கும். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா டூ மெனி இண்டிகேட்டர்ஸ். இப்போது நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணலாமான்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு என்ட்ரிக்கு முன்னாடி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க அந்த பர்டிகுலர் என்ட்ரி லெவலில். ஆனால் இப்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட என்னென்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இண்டிகேட்டர் வந்து உங்களோட நார்மல் ஷார்ட்ஸில் வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கடுத்து ஆர்டர் ஃப்ளோவையும் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நம்ம டோட்டலாக வந்து ஒரு 5-6 இண்டிகேட்டர் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே வச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. எது நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க 2 இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு இண்டிகேட்டர் போதும். ப்ரைஸ் ஆக்ஷனாக ப்ராப்ளம் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ட்ரி கிடைக்குதா அந்த டைமில் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்லையுமே ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இப்போ இது புரிஞ்சோன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதை விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒன்று ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்லைனா அதை வந்து மறந்துடுவாங்க. இப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா சிம்பிளாக என்னென்னா, என்னோட கேபிட்டல் எவ்வளோ இருந்தாலும் சரி,
அதுக்கு 1 or 2% தான் வந்து என்ன பண்ணுவேன் ரிஸ்கே எடுப்பேன் பெர் டே இல்லைனா பெர் ட்ரேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை விட்டுருவாங்க. ஓகே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோன்னு கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே 100% அது ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது, ஒர்க் ஆகாது. ஸோ சில டைம் அதுவுமே சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வரும். அதனால் லாஸும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்பவுமே ப்ராப்பராக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1% இல்லைனா 2% தான் ரிஸ்க்னா அது நீங்கள் வந்து ஒன்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு சைடில் ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு விஜெட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளோட சார்ட் வந்து வச்சுக்கிறோம். ஓகே ஸோ மேபி நம்ம வந்துட்டு சார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகே ஸோ சார்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இந்த சைடு வந்து வைக்கிறோம். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு நார்மல் சார்ட் இன்னொரு சைடு வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ட் வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோக்கான சார்ட் வந்து வச்சுருக்கோம். ஓகே இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு இந்த இது வந்து என்ன இருக்குது கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு தெரியுதுங்களா. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃபுல்லாக மார்க்கெட் மேலே போகும், வி ஷேப்பில் மூவ் ஆகும். பட் ஆனால் இங்கே இந்த கேண்டில் என்னன்னா 925க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா தான் தெரியுதுங்களா. டெல்டா வந்து நெகட்டிவ். அதே மாதிரி வந்து டோட்டல் செல் வால்யூம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 77.7K. ஸோ டோட்டல் பை வால்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அதனால் ஒரு 50%க்கு மேலே இருக்குது. பட் ஸ்டில் ஓகே தான். அது இந்த விக்னால கூட இருக்கலாம். ஸோ தட் என்ன இருக்குது உங்களுக்கு மார்க்கெட் வந்து அண்ட் எகெயின் பெரிய லெவலில் டெல்டா வந்து இன்க்ரீஸ் ஆகலை தெரியுதுங்களா. ஸோ இங்கே 34,000 டெல்டா. ஆஃப்டர் தட் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு கீழே தான் வந்திருக்கு. பட் இந்த ஆர்டர் ஃப்ளோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையுமே வந்துட்டு எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல செட்டிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஃபுட் பிரிண்ட் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து கிளஸ்டர். நெக்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்மளோட நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. டெல்டா அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பை மைனஸ் செல் வால்யூம். ஸோ அதான் வந்து இந்த டெல்டா. அந்த டெல்டா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு அடுத்து விவேப் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற விவேப் இண்டிகேட்டருமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தென் வந்து வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த சைடில் சார்ட்டில் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம், என்ன விட்டுறலாம். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா வால்யூம் பார்ஸ். ஸோ வால்யூம் பார்ஸ் கீழே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வால்யூம்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுவுமே ஓகே தான். ஸோ இம்பேலன்ஸ் ரேஷியோ வந்து 3ன்னு வச்சுருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டு. பட் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ரேஷியோ அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதை பிஓசின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் வந்து பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னொரு இடத்துலையுமே இருக்கும். மேபி இந்த இடம் நான் உங்களுக்கு இது இப்போ பிளாக் கலரில் மாற்றினேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ தெரியுதுங்களா அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படின்னா என்னென்னா எந்த இடத்துல அதிகமாக வந்து அந்த ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது இல்லாமல் வேல்யூ ஏரியா ஹை அண்ட் லோவுமே இருக்குது. பட் இதெல்லாமே என்னென்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து வித் ஸ்ட்ராட்டஜிஸோடு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் கவர் அப் பண்ணி எப்படி நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி நம்ம டெக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இது கம்ப்ளீட்லி வந்து எக்ஸ்பென்சிவ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா. பட் இது வந்து இப்போ நம்மளோட ட்ரேடிங்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக டெக்ஸ்ட்லேயே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.